Hello friends. சில நாட்கள் நம்ம காலையில எந்திரிக்கும் போது பாத்தீங்கன்னா பரபரப்போடவே எந்திரிப்போம், ஒரு டென்ஷனாவே போயிட்டு இருக்கோம். ஆனா சில நாள் காலை பொழுதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும், நல்லா ஸ்மூத்தா ஹாப்பியா ஆரம்பிக்கிற மாதிரி போயிட்டு இருக்கும். ஆனா எங்காவது போய் ஒரு சின்ன டென்ஷன்ல வந்து முடிஞ்சிரும். அப்படிதான் இன்னைக்கு ஆச்சு. இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா எல்லாம் கரெக்டா நடக்கிற மாதிரியே இருந்தது. ஆனா கிச்சனுக்குள்ள போகும்போது பாத்தீங்கன்னா ஸ்டவ்வை பத்த வச்சேன், கேஸ் தீந்துருச்சு. கேஸ் தீர்ந்தோடனே சரி இன்னொரு சிலிண்டர், புது சிலிண்டர் எடுத்து மாட்டலாம் அப்படின்னு சொல்லி மாட்டும் போது பாத்தீங்கன்னா அந்த சிலிண்டர்ல இருந்து அந்த கேஸ் அப்படியே லீக் ஆகுது. இது வந்து எனக்கு ஏற்கனவே 2-3 தடவை நடந்திருக்கு. பசங்களாம் சின்னதா இருக்கும்போது, அவங்க எல்கேஜி யூகேஜி 5th படிக்கும்போது அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. அப்போ பயங்கர டென்ஷன் ஆயிடுவேன். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் ஆட்களும் வரமாட்டாங்க, உடனடியா யாரும் வர மாட்டாங்க. சிலிண்டருக்கே ஃபோன் பண்ணாலும், கேஸ் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணாலும் அவங்க வந்து மத்தியானத்துக்கு மேலே தான் வருவோம் அப்படிம்பாங்க. 11 மணிக்கு மேலே வரோம், நீங்கள் சிலிண்டர் எடுத்து ஓரமாக வைங்க அப்படின்ட்டுருவாங்க. அப்போல்லாம் இண்டக்ஷன் ஸ்டவ்வும் இருக்காது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் அப்படி ஆயிடுச்சுன்னா உடனே இண்டக்ஷன் ஸ்டவ்லையும் செய்யலாம். ஆனால் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வும் இல்லை, சிலிண்டரும் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையை எப்படி நம்ம வீட்லேயே சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு டிப்ஸு. ஏன்னா இது சின்ன இப்போ புதுசாக இருக்க தாய்மார்கள், புதுசாக இப்போ குழந்தைகள சின்ன சின்ன குழந்தைகளாக இருக்குது, திடீர்னு இப்படி சிலிண்டர் வந்து இப்படி ஆயிடுச்சு, எங்களுக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு இருக்க தாய்மார்களுக்கு இந்த ஒரு டிப்ஸு. ஏன்னா எனக்கு தெரியும், பசங்கள்லாம் சின்னதாக இருக்கும்போது அவங்க ஸ்கூலுக்கு கிளப்புறது கரெக்டாக 7:30க்கெல்லாம் வேன் வந்துடும். அவங்க எந்திரிக்கவும் மாட்டாங்க. அவங்கள ரெடி பண்ணி லஞ்சுக்கு ரெடி பண்ணி, லஞ்ச் பாக்ஸ்க்கு ரெடி பண்ணி அவங்கள கிளப்புறக்குள்ளேயே பயங்கர டென்ஷன். அதில் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா இன்னும் எவ்வளோ டென்ஷன் ஆகும் அப்படிங்கிறத நான் நல்லா கடந்து வந்துட்டேன். அதுக்காகவே சில விஷயத்தையெல்லாம் நான் கற்று வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஏற்கனவே சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 தடவை இந்த மாதிரி ஆயிருக்கு. அப்போ அந்த சிலிண்டருக்காரங்க வந்து அதை எப்படி சரி பண்ணாங்க அப்படின்னு அவங்க கிட்ட இருந்து நான் கேட்டு வச்சுக்கிட்டேன். அவங்க அதை சரி பண்ணும்போது நான் பார்த்துக்கிட்டேன், இதை நம்மளே வீட்டில் வந்து நாங்களே செய்யலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் எதுவுமே பிரச்சனை இல்லைங்க, இதை நீங்களே சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னனால இந்த டிப்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சப்போஸ் அந்த மாதிரி இந்த மாதிரி சிலிண்டர் வந்து லீக் ஆகும்போது வீட்டில் யாரும் இல்லை பக்கத்துலேயும் யாரையும் கூப்பிட முடியல, இண்டக்ஷன் ஸ்டவ்வும் இல்லை, இப்போ என்ன பண்ணுறது, இப்போ சமைச்சே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்கும்போது இந்த டிப்ஸை தெரியாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை எங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ஒரு விஷயமானா அதை விட்டுருங்க, பார்க்க வேண்டாம். சின்ன டிப்ஸ் தான் இது, வந்து லேடிஸும் பண்ணலாம், தைரியமாக பண்ணலாம், எந்த ப்ராப்ளமும் வராது. அது எப்படி அப்படிங்கிறது தான் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி தலையில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே பொடுகு வந்திருக்கு. பொடுகு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. நம்ம தலையில் ஏதோ பிரச்சனை இல்லை, ஸ்கின்ல ஏதோ பிரச்சனைனா உடனே வந்து ஃபோன் எடுத்து ஆன்லைனில் அதுக்கு உண்டான க்ரீமோ ஆயிலோ வாங்கிக்கிறோம். அப்படி வாங்காமல் வீட்லேயே நம்ம அதை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். இப்போ நான் வந்து அதுக்கு என்னென்ன பொருளை வச்சு சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் நாள் வந்து தேங்காய் எண்ணெயும் எலுமிச்சம்பழம் சாறும் அது வந்து சம அளவு எடுத்து அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படி நல்லா விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா அதே வந்து அது நல்லா அரிக்கும். பொடுகு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எலுமிச்சம்பழம் சாறு வந்து அப்படியே அதெல்லாம் நல்லா அரிக்கிறது நல்லாவே தெரியும். அப்போ அதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு ஒரு நல்ல ஷாம்பு போட்டு, அதாவது கெமிக்கல் இல்லாத ஷாம்பு, மைல்டாக இருக்க ஷாம்புவை போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வெந்தயம், நான் நைட்டே வெந்தயத்தை ஊற வச்சுட்டு இப்போ இதை மிக்சியில் அடிச்சிட்டேன். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா அது வந்து நான் வந்து எலுமிச்சம்பழம் சாறும் தேங்காய் எண்ணெயும் போட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா நைட்டோ இல்லை காலையில் எந்திரிச்சோ வந்து தேங்காய் எண்ணெய் லைட்டாக வச்சுக்கிட்டேன். தேங்காய் எண்ணெய் வச்சுட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வெந்தய பேஸ்ட்டை நம்ம போடணும். வர தலையில் போட்டோம் அப்படின்னா முடியெல்லாம் பிச்சுட்டு வந்துடும். இந்த வெந்தயத்தை போட்டோம் அப்படின்னா அந்த வரத்தலையில் முடியெல்லாம் அது இந்த வெந்தய பேஸ்ட்டு காஞ்சோன்னா அந்த முடியெல்லாம் அப்படியே பிச்சுட்டு வர மாதிரி ஆயிடும். அதனால லைட்டாக வந்து தேங்காய் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா இந்த வெந்தய பேஸ்ட்டை போடலாம். இந்த வெந்தய பேஸ்ட்டை கண்டிப்பாக பொடுகு இருந்துச்சு அப்படின்னா வாரத்துக்கு 2 டைம், அதாவது திங்கக்கிழமை போட்டோம் அப்படின்னா அடுத்து வியாழக்கிழமை, அப்படி வாரத்தில் 2 நாள் கேப் விட்டு, இடையில கேப் விட்டு வாரத்தில் 2 நாள் போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த பொடுகும் போயிடும். முடியும் பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்து வரும், புது ஹேரெல்லாம் நல்லா வளரும். அதனால இப்போ இது வீட்டிலேருந்தே இதை சரி பண்ணிக்கலாம் இந்த பொடுகு போகிறக்கு. இப்போ நான் இதை வந்து தலையில் அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடி நல்லா வளர்றதுக்கு, இப்போ எனக்கு பொடுகெல்லாம் இல்லை, முடி தான் கொட்டுது, முடி நல்லா வளரணும், கருன்னு நல்லா வளரணும் அப்படின்னீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஒரு கைப்பிடி எடுத்து நம்ம மோராக அடித்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா முடி நல்லா வளரும். ஸ்கின்னும் பார்த்தீங்கன்னா நல்லா பளபளப்பாகும். இந்த கருவேப்பிலை வந்து அந்த ஸ்கின்னில் இருக்க அழுக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு உதவுது, முடி வளர்ச்சிக்கும் உதவுது, முடி வந்து நல்லா கருன்னு வளர்றதுக்கும் இந்த கருவேப்பிலை வந்து உதவுது. ஆனால் கட்டாயம் டெய்லியும் நம்ம வந்து காலையில் ஒரு 11 மணிக்கு, நம்ம காலையில் சாப்பிட்டு அதுக்கப்புறம் 11 மணிக்கு நம்ம இதை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நல்லா முடி வளரும். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது நான் வந்து என் பொண்ணுக்கு யூஸ் பண்ணியே பார்த்துருக்கேன்.
இந்த ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை மோரில் அடித்து லைட்டாக உப்பு போட்டு குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா கட்டாயம் முடி வந்து கொட்டாமல் நல்லா வளரும். இந்த 2 டிப்ஸ் தான். இப்போ வாங்க அந்த சிலிண்டரை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன். அந்த லீக் ஆகிற சிலிண்டரை வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த சிலிண்டர்லேருந்து தாங்க நான் ரெகுலேட்டர் மாட்டும் போது கேஸ் லீக் ஆச்சு. இதில் என்ன பிரச்சனையாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிலிண்டரில் இந்த நம்ம ரெகுலேட்டர் மாட்டுறோம் பார்த்தீங்கன்னா, இந்த அதில் உள்ளே வந்து ஒரு வால்வு இருக்கும், லப்பர் வால்வு மாதிரி ஒன்று இருக்கும் கருப்பு கலரில். அதுதான் டேமேஜ் ஆகிருக்கும். அதை நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா சிலிண்டர் வந்து ஓகே நல்லா இருக்கும், நல்லா எரியும். மற்றபடி சிலிண்டரில் வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த உள்ளே இருக்க அந்த வால்வு தான் பிரச்சனை. உங்களுக்கு அப்படி மாற்றுறக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சிலிண்டருக்காரங்களை கேஸ் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி அவங்க வந்தோடனே அந்த வால்வை மட்டும் மாற்றி கொடுக்க சொல்லுங்கள். மற்றபடி சிலிண்டரெலாம் மாற்ற வேண்டாம். ஏன்னா அவங்க வந்து ஏதாவது ஏமாற்றலாம். இந்த கேஸை அதை கம்மியாக இருக்க சிலிண்டர், கேஸ் கம்மியாக இருக்க சிலிண்டரை நம்மளுக்கு கொடுத்துட்டு அவங்க இந்த ஃபுல் சிலிண்டர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்க வந்தால் இந்த வால்வை மட்டும் மாற்றி கொடுக்க சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் ஜென்ஸ் இருந்தாங்கன்னா இதுக்குள்ளே அந்த வால்வு இருக்குது பார்த்திங்களா, அது எடுத்துகிட்டு நம்ம காலி வச்சு பாருங்கள் சிலிண்டர், அதில் இருக்க அந்த வால்வு, ஏன்னா இத்தனை நாள் நம்மளுக்கு நல்லா எரிஞ்சிட்டு இருந்ததுல, அந்த வால்வு எடுத்து இதில் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா சிலிண்டர் வந்து நல்லா எரியும். உங்களுக்கு அப்படி பயமாக இருந்துச்சு அப்படின்னா சிலிண்டருக்காரங்க வந்தோடனே வால்வை மட்டும் மாற்ற சொல்லுங்கள். தயவுசெய்து சிலிண்டரை மாற்ற வேண்டாம், சிலிண்டர் நல்லா தான் இருக்கும். ஓகேங்க, இப்போ நான் வந்து மாட்டியாச்சு. இப்போ சமையல் வேலையும் தொடங்கியாச்சு. அவ்வளோதாங்க, இப்போ கேஸ் நல்லா எரியுது. இப்போ நான் வந்து முருங்கைக்கீரை குழம்பு எப்படி நான் செய்வேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. மாட்டியாச்சு. இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அவசர காலத்துக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா சப்போஸ் அந்த நேரத்துக்கு கூப்பிட்டா யாரும் வர மாட்டாங்க. இப்போ சிலிண்டர்காரங்களுக்கே கால் பண்ணாலும் வரமாட்டாங்க. இப்போ இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக அதை வந்து அந்த பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம். இப்போ முருங்கைக்கீரை குழம்புக்கு பார்த்தீங்கன்னா குக்கரில் பருப்பு போட்டுட்டேன். இப்போ வாங்க முருங்கைக்கீரை போய் பொரிச்சிட்டு வரலாம். எங்கள் வீட்டில் முருங்கை மரத்தில் பார்த்திங்கன்னா கம்பளி பூச்சி நிறைய வந்திருந்தது. அதனால் ஒரு பாதி மரத்தை அப்படியே வெட்டியாச்சு. இன்னும் ஒரு கொம்பு தான் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா முருங்கைக்காயெல்லாம் இருக்குது. அப்புறம் இன்னொரு கொம்பில் நல்லா புதுசாக முருங்கைத்தலை நல்லா தலைன்னு தளைஞ்சிருக்கு. கொழுந்தாக இருக்குது. கொழுந்தாக இருக்கிறது தான் நம்ம வந்து குழம்புக்கு போடணும். பொரியலாகட்டும் குழம்பாகட்டும் நம்ம நல்லா கொழுந்து தலையாக போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து எனக்கு பருப்புக்கு தேவையான அளவு கீரை பொரிச்சிட்டேன். இப்போ வாங்க முருங்கைக்கீரை குழம்ப ரெடி பண்ணலாம். நேற்று வந்து நான் சொல்லியிருந்தேன் தலைக்கு நான் வெந்தயம் போட்டிருந்தேன் அப்படின்ட்டு. வெந்தயம் போட்டு குளிச்சேன்னாங்காட்டிக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா முடி வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. வெந்தயத்தை முதல் நாள் நைட்டே ஊற வச்சு அரைச்சி தலைக்கு அப்ளை பண்ணி தலைக்கு குளிச்சிருந்தேன். நல்லா சாஃப்டாக இருக்குது. முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையும் உருவி சுத்தம் பண்ணியாச்சு. பழுத்த தலையெல்லாம் எதுவுமே இல்லை, நல்லா ஃப்ரெஷ்ஷான கீரை தான், நல்லா கொழுந்து தலை எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாம் உருவியாச்சு. இப்போ வந்து எப்பவுமே நாங்கள் முருங்கைக்கீரை குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டு தான் பண்ணுவோம் முருங்கைக்கீரை சாம்பார். ஆனால் இப்போ சின்ன வெங்காயம் இல்லை, பெரிய வெங்காயம் வச்சு எப்படி முருங்கைக்கீரை குழம்பு நான் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து குழம்புக்கு தாளிச்சு விட்டுடலாம். தாளிச்சு விட்டுட்டு அது ஒரு கொதி வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம கீரை போட்டுட்டு ஒரே ஆவியில் வந்துடும். முருங்கைக்கீரை குழம்பு ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். இப்போ இந்த சின்ன மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக சீரகம், அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி விதை, இதை வந்து சும்மா நுணுக்கி எடுத்துக்கிறேன். அம்மிக்கல் இல்லை, அதனால நான் வந்து இதில் வந்து நுணுக்கி எடுத்துக்கிறேன். ஒன்று பாதியமாக கொத்தமல்லி விதை, சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன். இது வந்து தாளிக்கிறதுக்கு. கடாய் காஞ்சிருச்சு, வாங்க குழம்புக்கு தாளிச்சுக்கலாம். நாங்கள் முருங்கைக்கீரை குழம்புக்கு வந்து கடுகு தாளிக்க மாட்டோம். இந்த சீரகம் கொத்தமல்லி அதுதான் தாளிச்சுட்டு, இது வந்து கொத்தமல்லி சீரகம் நுணுக்குனது. மூடி திறந்தோன்னா அப்படியே மணக்குது கமகமன்னு. இதை போட்டுடலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வணங்கினோன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டுடலாம். இப்போ இது கூடயே பார்த்தீங்கன்னா மல்லித்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் பருப்புக்கு மஞ்சத்தூள் நான் போடல, அதனால் இதில் கொஞ்சம் பருப்பு. இப்போது தக்காளியெல்லாம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ இந்த கலவையை அப்படியே எடுத்து பருப்பில் கொட்டிக்கிறேன். பருப்பில் கொட்டிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான இப்போ தாளிச்சதை எல்லாம் பார்த்திங்கன்னா நான் பருப்புக்குள்ளே போட்டு கலந்து இப்போ ஒரு கொதி வந்தோன்னே கீரை வேகிற கலவை தண்ணியும் வச்சுக்கிட்டோம். தண்ணியும் வச்சுட்டு இப்போ ஒரு கொதி வந்தோன்னே இந்த கீரையை போட்டுடலாம்.
நம்ம இந்த கீரை போட்டுடலாம். கீரை போடும்போது அதில் இருக்க தண்ணி கொஞ்சம் இதாகும். அதுக்கப்புறம் கீரையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு நம்ம தண்ணி பார்த்து வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா கீரை வெந்துருச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கி அந்த பக்கம் தள்ளி வச்சிடலாம்.